ग्रंथराज श्रीमद् भागवतम की जय। श्रील प्रभुपाद की जय। सर्वशास्त्राब्दि पीयूषा सर्ववेदैक सत्फला सर्वसिद्धांत रत्नाढ्य सर्वलोकैक दृक्पद सर्वभागवत प्राण श्रीमद् भागवत प्रभो कलिद्वंतोदिदादित्य श्रीकृष्ण परिवर्तिता परमानंद पाठाय प्रेम वर्षक्षरायते सर्वदा सर्वसेव्याय श्रीकृष्णाय नमोस्तुते। मदेक बंधो मत्संगिन मद्गुरो मन्महादन मन्निस्तारक मद्भाग्य मदानंद नमोस्तुते। असाधु साधु दादायिन्नति नीचोतचाकर आनमुञ्चकदा शृण्मां प्रेम्णा हृत्कण्ठयो स्फुराः। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। श्रीमद् भागवतम स्कंदम 7 अध्याயம் 7 பதம் எண் 17. நேரம் கம்மியா இருக்கறனால நாளே ஸ்லோகம் மொழிபெயர்ப்பு பொருளை படிச்சிடுறேன். भवतामपि भूयान्मे यदि श्रद्धन्ते वचः वैश्राराधिधि श्रद्धान्तः स्त्री बालानां च मे यतः. Translation and commentary by Vishwanath Chakravarti Thakur. அதுக்கப்புறம் Prabhupada translation படிக்கணும். If you believe my words, you may all have prema for the Lord developed from bhakti through Narada's mercy, just as it arises in me, women and other children. Commentary. Bhuyat indicates blessings. He desires that they also obtain the mercy of Narada present in him as a cause of bhakti. If you have faith in my words, then you may have intelligence fixed in the Lord, or prema arising from bhakti, which arises from the mercy of the great devotee. This will be introduced later in the text. 7 அத்தியாயம் 17 ஸ்லோகம். 17 மொழிபெயர்ப்பு பொருளை வழங்குகிறார் அடுத்த ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதா அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்க ஸ்தாபகாச்சாரியர். மொழிபெயர்ப்பு. பிரகலாத மகாராஜன் தொடர்ந்து கூறினார், அன்பு தோழர்களே, என் வார்த்தைகளில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் சிறுவர்களாகிய உங்களாலும் என்னை போல் உன்னத அறிவை புரிந்து கொண்டு ஜடம் என்றால் என்ன, ஆன்மீகம் என்றால் என்ன என்பதை அறிய முடியும். பொருளுரை. சீடம் பரம்பரை மூலமாக வரும் அறிவின் விஷயத்தில் பிரகலாதரின் வார்த்தைகள் மிகவும் முக்கியமானதாகும். பிரகலாத மகாராஜன் தன் தாயின் கர்ப்பத்தில் ஒரு குழந்தையாக இருந்த போதே நாரதனின் சக்தி வாய்ந்த உபதேசங்களை கேட்டதினால் மேலான சக்தி ஒன்று இருப்பதில் பூர்ண நம்பிக்கை கொண்டதுடன் பக்தி யோகத்தின் மூலமாக வாழ்வில் பூர்ணத்துவம் அடையும் முறையும் புரிந்து கொண்டார். இவையே ஆன்மீக அறிவில் முக்கியமாக புரிந்து கொள்ளப்பட வேண்டியாகும். எஸ்ய தேவே பராபக்திர் யதா தேவே ததா குரோ தஸ்யை கதிராஹ்யர்த்தே பிரகாசந்தே மகாத்மனஹ. பகவான் மற்றும் ஆன்மீக குரு ஆகிய இருவரிடமும் அசையாத நம்பிக்கை கொண்டுள்ள சிறந்த ஆத்மாக்களுக்கு வேத ஞானத்தின் கருத்துக்கள் எல்லாம் தானாகவே வெளிப்படுத்தப்படுகின்றன. ஸ்வேதா சதர உபனிஷத். அத ஸ்ரீ கிருஷ்ணநாமாதி ந பவேத் கிராஹ்யம் இந்திரியை சேவன் முகேஹி ஜிக்வாதோ ஸ்வயம் ஏவ ஸ்புரத்யதஹ. மழுங்கிய பௌதிக புலன்களால் ஒருவனால் கிருஷ்ணரை உள்ளபடி அறிய முடியாது. ஆனால் பக்தர்களின் உன்னத அன்பு தொண்டில் மகிழ்ந்து பகவான் தம்மை அவர்களுக்கு வெளிப்படுத்துகிறார். பக்தி ரசாமர சிந்து. பக்தியாமாம் அபிஜானாதி யாவான் யஸ்சாஸ்மி தத்வதஹ ததோ மாம் தத்வதோ க்யாத்வா விஷதே தத்தனந்தரம். பக்தி தொண்டினால் மட்டுமே பரமபுருஷரை உள்ளபடி ஒருவனால் அறிய முடியும். அத்தகைய பக்தியினால் பரமபுருஷரின் பரிபூர்ண உணர்வு நிலைக்கு வரும் பொழுது ஒருவனால் கடவுளின் ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியும். பகவத்கீதை 18:55. இவை வேத உபதேசங்களாகும். ஒருவனுக்கு ஆன்மீக குருவின் வார்த்தைகளிலும் பரமபுருஷரிலும் பூர்ண நம்பிக்கை இருக்க வேண்டும். அப்பொழுது ஆத்மா மற்றும் பரமாத்மா பற்றிய உண்மை அறிவும் ஜடத்திற்கும் ஆன்மீகத்திற்கும் உள்ள வேறுபாடும் தானாகவே புலப்படும். ஒரு பக்தன் பிரகலாத மகாராஜனை போன்று ஒரு மகாராஜரின் தாமரை பாதங்களை சரணடைவதால் இந்த ஆத்ம தத்துவமானது தானாகவே அவனது இதயத்தில் வெளிப்படுத்தப்படுகின்றன. இஸ்லோகத்தில் பூயாத் என்ற சொல் இருக்கட்டும் என்று புரிந்து கொள்ள வேண்டும். பிரகலாத மகாராஜன் தமது பள்ளித்தோழர்களுடன் என்னை போலவே நம்பிக்கை கொள்ளுங்கள், உண்மையான வைஷ்ணவர்களாக மாறுங்கள் என்று கூறி அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். பகவத் பக்தர் ஒருவர் அனைவரும் கிருஷ்ண பக்தியை மேற்கொள்ள வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். ஆனால்
துரதிருஷ்டவசமாக சீடப் பரம்பரையில் வரும் ஆன்மீக குருவின் வார்த்தைகளில் மக்களுக்கு சில சமயங்களில் உறுதியான நம்பிக்கை பிறப்பதில்லை. ஆகவே அவர்கள் ஆத்ம ஞானத்தை புரிந்து கொள்ள முடியாதவர்களாக இருக்கின்றனர். ஆன்மீக குருவானவர் அதிகாரபூர்வமான சீடப் பரம்பரையில் வந்தவராக இருக்க வேண்டும். நாரதரிடமிருந்து ஞானம் பெற்ற பிரகலாத மகாராஜன் இதற்கு உதாரணமாவார். பிரகலாத மகாராஜனின் பள்ளி தோழர்களான அசுரகுமாரர்கள் பிரகலாதரின் மூலமாக உண்மையை ஏற்றுக்கொண்டவர்களானால் அவர்களாலும் ஆத்ம ஞானத்தை முழுமையாக அறிய முடியும். வைசாரதீதிஹி எனும் சொற்கள் சிறந்த நிபுணரான பரமபுருஷரை பற்றிய அறிவை குறிப்பிடுகின்றன. பகவான் தமது அற்புதமான அறிவினால் அற்புதமான பிரபஞ்சங்களை படைத்திருக்கிறார். ஒருவன் சிறந்த நிபுணராக இருந்தாலொழிய அவனால் பரம நிபுணரின் சிறப்பான நிர்வாகத்தை புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் பிரம்மதேவர், சிவபெருமான், லக்ஷ்மி தேவி அல்லது குமாரர்களின் சீடப்பரம்பரையில் வரும் உண்மையான ஒரு ஆன்மீக குருவை சந்திக்கும் பாக்கியம் உள்ள ஒருவனால் அதை புரிந்து கொள்ள முடியும். மேலே குறிப்பிட்ட 4 சீட பரம்பரைகளில் பிரம்ம சம்பிரதாயம், ருத்ர சம்பிரதாயம், ஸ்ரீ சம்பிரதாயம் மற்றும் குமார சம்பிரதாயம் என்று அழைக்கப்படுகின்றன. சம்பிரதாய விஹினாயே மந்திரதஸ்தே நிஷ்பலாமதிஹி. இத்தகைய ஒரு சம்பிரதாயத்திலிருந்து பெறப்படும் பரமனை பற்றிய ஞானத்தினால் ஒருவனுக்கு ஆத்ம போதத்தை அளிக்க முடியும். ஒருவன் சீடப்பரம்பரின் வழியை பின்பற்றாவிடில் அவனால் பரமபுருஷரை அறிய முடியாது. ஒருவன் சீடப்பரம்பரையில் நம்பிக்கை கொண்டு பக்தி தொண்டின் வாயிலாக பரமபுருஷரை அறிந்து மேலும் முன்னேறி தன்னுடைய இயற்கையான இறை பிரேமையை விழிப்படைய செய்வானாயின் அவனுடைய வாழ்வு வெற்றி அடைவது நிச்சயம். நமோ விஷ்ணு பாதாய கிருஷ்ண பிரேஷ்டாய பூதலே ஸ்ரீமதே பக்தி வேதாந்த சுவாமி நாமினே. நமஸ்தே சாரஸ்வதே தேவே கௌரவாணி பிரச்சாரிணே நிர்விசேஷ शून्यवादी पाश्चात देशतारिणे. जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंद. हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे हरे, हरे राम 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 हरे हरे. योऽन्तः प्रविश्य वाचमां प्रसुप्तां सञ्जीवयत्त किल शक्तिधरस्वदाम्ना अन्यां हस्तचरणश्रवणत्वगादीन् प्राणान् नमो भगवते पुरुषाय तुभ्यं. पान्त्वस्मान् पुरुहूत वैरिबलवन् मातङ्गमाद्यद्घट कुम्भोच्छात्रि विपाटनादि कपटु प्रत्येक वज्रायुताः श्रीमत्कण्ठीरवास्य प्रतसुनकर धारिदाराति दूर प्रद्वस्तत्वान्तः शान्त प्रवितत मनसा भाविता भूरिभागैः. हरे कृष्ण. இந்த பிரகலாத் மகாராஜன் எப்படி தனக்கு இந்த சின்ன வயசுலயே இந்த ஞானம் வந்தது அப்படிங்கிறதுக்கான ரகசியத்தை வெளிப்படுத்துறார். ரகசியம் அப்படிங்கிறது வேற ஒன்றும் கிடையாது. ஆன்மீக வாழ்க்கையில ரகசியம் ரொம்ப எளிமையான ரகசியம் தான். என்னது? யார் ஒருவனுக்கு ஒரு பக்தனுடைய கருணை கிடைச்சிடுதோ அவனுக்கு பகவானுடைய கருணை ரொம்ப எளிமையா கிடைச்சிடும் அப்படிங்கிற ரகசியம், வேற ஒன்றும் கிடையாது. ஏன்னா அந்த அசுர குழந்தைகள்லாம் யோசிக்கிறாங்க, நம்ம எல்லாரும் ஒரே இனத்தை சேர்ந்தவங்க தான். அப்படி இருக்கும்போது நீ மட்டும் திடீர்னு எப்படி இப்படி மாறின? நான் பாக்குறோம், காக்கா இருந்துச்சு அப்படின்னா காக்கா கூட்டம் எல்லாம் எங்கதான் போய் சேரும்? கண்டிப்பா போய் குப்பையில தான் போய் சாப்பிட போகும். அதே போல குரங்குகள் இருந்துச்சுன்னா குரங்குச்சோட சேஷை தான் பண்ணிட்டு இருக்கும். திடீர்னு எந்த குரங்கும் பசுமாடு போல மாறிடாது இல்லையா? அப்படி இருக்கும்போது இங்க பிரகலாதனை பார்த்து எல்லாம் ஆச்சரியப்படுறாங்க. எப்படி பிரகலாதன் மட்டும் அவருடைய நடவடிக்கை எல்லாம் மாறி இருக்கு அப்படின்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டு கேட்கிறேன். ஏன்னா சின்ன குழந்தைங்களுக்கு ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. நம்ம போல கிடையாது, அவங்களுக்கு மனசு ரொம்ப சுத்தமா இருக்கிறதுனால ஏதாவது வித்தியாசம் தெரிஞ்சா உடனே கேட்டுருவாங்க. நம்ம வீட்டுல கூட பாருங்களேன், அப்பா அம்மா நம்ம பார்த்துட்டு இருப்போம், குழந்தை என்ன பண்ணுவோம், நம்மள தினசரி வாட்ச் பண்ணிட்டே இருப்பாங்க. என்ன இன்னைக்கு நீ ரொம்ப கோவமா இருக்க, என்ன இன்னைக்கு உங்க முகம் ஒன்றும் சரியில்லையே, என்ன நீ இன்னைக்கு இப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, டைரக்டா நம்ம கிட்ட கேட்டுருவாங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நம்முடைய நடவடிக்கைகள் எப்படி மாறி இருக்கு. கொஞ்சம் நீங்க கோவமா பேசினாலும் அவங்களுக்கு புரிஞ்சு போயிடும், என்ன இன்னைக்கு இப்படி பேசுற அப்படின்னு உடனே கேட்பாங்க. மற்றவங்களுக்கு புரியவே புரியாது, இன்னைக்கு சரியில்லையே நீயே அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஸோ காரணம் என்னது, அவங்க மனசு அவ்வளவு ஸ்பஷ்டமா இருக்கு, கிளீனா இருக்கிறதுனால அவங்களுக்கு தெரியும் அப்படி. ஸோ அது போல அந்த குழந்தைங்க எல்லாம் கேட்கறாங்களா, பிரகலாதா எப்படி உனக்கு மட்டும் சாத்தியம், இவ்வளவு விஷயம் பேசுறியேப்பா அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்கிறாங்க. அதற்கு பிரகலாதன் விளையாட்டு போக்குல ஒரு உயர்ந்த ஒரு உண்மை என்ன பண்றாரு சொல்லிட்டார். என்ன சொல்றாரு தெரியுமா? ஒரு பக்தனுடைய கருணை கிடைச்சதுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கருணையினால உங்களுக்கும் இந்த வேத ஞானமானது
வெளிப்படுத்தப்படும், உங்களுக்கும் இந்த வேத நாணயம் புரிய வரும் அப்படின்னு சொல்லி சொல்ற. சொன்ன விஷயம் என்னது? உங்களுக்கும் பக்தனுடைய கருணை கிடைச்சது அப்படின்னா உங்களுக்கும் பகவானுடைய ஞானம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றார். யாருக்கு கிடைச்சது தெரியுமா? அமெரிக்கால எங்கேயோ ஒரு மூலையில பௌரி ஸ்ட்ரீட் அப்படின்னு ஒரு ஸ்ட்ரீட், இங்க மதுரையில அப்படி இடம் கிடையாது, ஸ்லம்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா, அதாவது சென்னையில கூவம்னு சொல்லி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி ஒரு இடம் பௌரி ஸ்ட்ரீட் அப்படின்ற இடம். அந்த இடத்துல எப்படி இருந்த மக்கள் அப்படின்னா, பிரபுபாதர் வந்து தன்னுடைய புக்லயும் எழுதினார். அதே போல சத்ஸ்வரூப் கோஸ்வாமி அவருடைய புஸ்தகத்தை எழுதுறாரு. பிரபுபாதருடைய வரலாறுல சொல்லும் போது அந்த புஸ்தகத்தில் எழுதுறாரு. அங்க எப்படி பிரபுபாதர் நடந்து போற அப்படின்னா, உடையே இல்லாம நிர்வாணமா வந்து ஆண்களும் பெண்களும் படிக்கட்டுல படுத்துட்டு இருப்பாங்களாம். அந்த படிக்கட்டுல பிரபுபாதர் அப்படியே மெதுவா அவங்க எல்லாத்தையும் தாண்டி 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 போக வேண்டியதா இருக்குமா. அப்படிதான் அவர் தங்கிட்டு இருந்தார். அவர் தங்கிட்டு இருந்த இடம் வந்து அப்படிதான் இருந்தது. சோ அப்படிப்பட்ட ரொம்ப கீழ்த்தரமான மனிதர்கள். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ஜெய அத்வைத கோஸ்வாமி மகாராஜ் சொல்லுவாரு, முதல் நான் பிரபுபாதரை பார்க்கும்போது நான் ஒரு மரத்துல நிர்வாணமா உட்காந்துட்டு இருந்தேன்னு சொல்லி சொல்லுவார். ஸோ அவங்கெல்லாம் ஹிப்பிக்கல். அவங்களுக்கு என்ன செய்யணும் அப்படின்னே தெரியாது, எப்படி வாழ்க்கையை வாழணும் அப்படின்னே தெரியாது. முழுக்க முழுக்க மிருகத்தை காட்டிலும் ரொம்ப கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க. ஸோ அப்படி வாழ்ந்துட்டு இருந்தவங்கள பிரபுபாதர் என்ன பண்ணாரு அப்படின்னா, அவங்கெல்லாம் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்த கிருஷ்ண பக்தி இயக்கத்தை எடுத்துக்கிட்டதுக்கு அப்புறம் இந்தியாவுக்கு வந்தாங்க. இந்தியாவில் வந்து பிரச்சாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க. ஸோ பிரச்சாரம் செய்யும் போது இங்க இருக்க மக்கள்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. நாங்க இந்தியாவிலேயே பிறந்து எங்களுக்கு இவ்வளவு தர்மம் நாங்க சின்ன வயசுல இருந்து கேட்டு இருந்தோம், எங்களுக்கு பக்தி இவ்வளவு ஸ்ரத்தையோட வரலையேப்பா, உங்களுக்கு எல்லாம் எப்படி இவ்வளவு ஸ்ரத்தையா வந்தது? போன மாசம் வரைக்கும் நீ எப்படி இருந்த, இப்ப எப்படி ஆயிட்ட நீ? இவ்வளவு பெரிய மாற்றம் எப்படி வந்தது உங்ககிட்ட அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும் பொழுதுதான் அவங்களுக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. ஆமா உண்மைதான், நம்ம எப்படி இப்படி மாறிட்டோம், இதுக்கு முன்னாடி இப்படி கிடையாதே நம்மலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ஆச்சரியப்பட்டு கேட்டாங்களாம். கேட்கும்பொழுது பிரபுபாதர்கிட்ட போய் கேட்கிறாங்க, பிரபுபாத் எப்படி இது நடந்தது கேட்கிறாங்க. கிருஷ்ண பக்தி அப்படிங்கிற ஒரு விஷயமானது எப்ப நம்ம இதயத்துல வருதோ அப்ப ஒரு மனுஷன் கிட்ட எல்லா நல்ல குணங்களும் வந்து சேர்ந்துருமா. ஒருவன் பக்தன் ஆயிட்டானா போதுமா, அவங்க கிட்ட எல்லா நல்ல குணத்தை என்ன பண்றாரு? கிருஷ்ணர் கொடுத்துறாரு. நம்ம இதுதான் போன வாரம் சொல்லியிருந்தோம் உங்களுக்கு. நல்ல குணங்களுக்கு பேர் என்ன சொன்னோம்? நல்ல குணங்களுக்கு எல்லாம் ஒரு பேர் சொன்னோம் இல்லையா? பூஷணம் சொல்லி சொன்னோம் இல்லையா? பூஷணம்னா என்ன சொன்னோம்? நல்ல குணங்கள் சொல்லி சொன்னோம் இல்லையா? சோ பூஷணம் அப்படின்னா நல்ல குணம், பூஷணம் அப்படின்னா விருது. சோ விருது யார் கொடுப்பாங்க? ஒரு நாட்டுல இருக்கக்கூடிய அரசாங்கம் தான் விருது கொடுக்கும். நானே எனக்கு என்ன பண்ண முடியாது, நான் எனக்கு இன்னைக்கு பத்மபூஷன் விபூதி விருது கொடுத்துக்கிறேன் எல்லாரும் வாங்கன்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு என்ன பண்ண முடியாது, நானே எனக்கு விருதை குத்திக்க முடியாது. அரசாங்கம் பார்த்து விருது கொடுக்கணும் இல்லையா? அது போல பக்தனுடைய நல்ல குணங்களை யார் தெரியுமா கொடுக்கிறாரு? பகவான் கொடுக்கிறாராம். நம்முடைய நல்ல குணங்களை பகவான் அது ஒரு விருது மாதிரி கொடுக்கிறாராம். எப்படி இந்த விருது கொடுக்கிறாரு? விருது கொடுக்க நம்ம என்ன பண்ணிருக்கணும்? ஏதாவது ஒரு விஷயத்த சாதிச்சிருக்கணும் இல்லையா? சோ நாம பக்தி அப்படிங்கிற பக்தி சேவை செய்ய ஆரம்பிச்சா போதுமா, பகவான் என்ன பண்ணாரு? பரவாயில்ல நல்ல சேவை பண்றப்பா, நீ இங்க வா, உனக்கு பொறுமை அப்படின்னு ஒரு விருது குத்தி விட்டார். ஒரு பேட்ச் குத்தி அமைச்சார், ஒரு ஸ்டார் குத்தி அமைச்சார். இன்னும் நல்லா பக்தி பண்ண ஆரம்பிக்கிறோம், அடுத்து கூப்பிடுறார், சரிங்க வா உனக்கு பணிவு அப்படின்ற ஒரு விருது குத்தி அனுப்புறார். இப்படியாக என்ன பண்றாரு அப்படின்னா, நான் பக்தி சேவையில எந்த அளவுக்கு அதிகமா இன்வால்வ் ஆகிட்டே இருக்கமோ அந்த அளவுக்கு என்ன பண்றாரு? ஒவ்வொரு விருதா நம்மளுக்கு மேல நம்ம இதயத்துல ஏத்தி பரம்வீர் சக்கர, இன்னும் பத்மபூஷன் பத்ம விபூஷன் எல்லாம் இருக்கோ எல்லாத்தையும் குத்தி விட்டுறாரு. சோ எல்லாத்துக்கும் ஒரு விஷயம் ரொம்ப முக்கியமா, 26 குணங்கள் சொல்லப்படுது இல்லையா? ஒரு பக்தனுடைய 26 குணங்களை சொல்றார் கிருஷ்ணர். இதுதான் ஞானம் அப்படின்னு சொல்லி சொல்றார். அந்த 26 குணங்கள்ல பொறுமை, அடக்கம், பணிவு எல்லாமே வந்துருது. அந்த 26 குணங்கள்ல பக்தி நோட்டாக்கூர் சொல்றாரு, ஒரு குணம் இருந்தா மற்ற எல்லா குணங்களும் பின்தொடர்ந்து வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அந்த ஒரு குணம் தான் நமக்கு கத்துக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான குணம். இப்ப இங்க இருக்கவங்க கிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கிறேன், நீங்க பதில் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பக்கம் இருக்கவங்க எல்லாம் சொல்லணும், இப்ப இந்த பக்கம் கிடையாது. ஃபர்ஸ்ட் பிரபுஜி சைட். ஒரு பெண்ணுக்கு தேவையான மிக முக்கியமான குணம் என்னவா இருக்கணும்? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணிட்டு பதில் சொல்லலாம். ஒரு பெண்ணுக்கு என்ன குணம் ரொம்ப முக்கியமான குணமா இருக்கணும்? அடக்கமா இருக்கணும், பொறுமையா இருக்கணும், அப்புறம் ஹரே கிருஷ்ணா உங்ககிட்ட தான் கேட்டு இருக்கேன். ஒரு பெண்ணுக்கு தேவையான மிக முக்கியமான குணம் இங்க மட்டும் தான் சொல்லணும். பாலமுருகன் என்னப்பா? ஓகே, சேவை மனப்பான். வேற? ஒழுக்கமா இருக்கணும்,
வேற சொல்றீங்களா? பக்திமயமா இருக்கணும். சரி, இந்த பக்கம் நிறுத்திடலாம். இப்ப இந்த பக்கம் ஒரு ஆணுக்கு தேவையான மிக முக்கியமான குணம் என்னவா இருக்கணும்? தெரிஞ்சவங்க ஹேண்ட் ரைஸ் மட்டும் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா உங்களுக்கு தெரியும், நம்ம தான் படாத பாடப்படுறோம் இல்லையா? அன்போட இருக்கணும் ஆண்கள்லாம். அப்புறம் வீட்டை தானே அன்போட பார்த்துட்டா போதுமா? சாப்பாடலாம் என்னது? பொறுமையா இருக்கணும். ஓகே. என்ன பண்ணாலும் பொறுமையா இருக்கணும். ப்ரொடெக்டிவா இருக்கணும், பாதுகாக்கணும். என்னது? பண்போட இருக்கணும். யாரு பின்னாடி கேட்கல? பொறுப்போட இருக்கணும். கொஞ்சம் நாங்கெல்லாம் அப்படி இப்படிதான் இருப்போம், பட் ஆம்பளை கொஞ்சம் பொறுப்பா வீட்டை பாத்துக்கணும். அப்படியா? வேற? ஓகே. இப்ப நீங்க 2 பேரும் நிறைய குணங்களை சொன்னீங்க இல்லையா? ஆனா இந்த 2 குணங்களுமே என்ன தெரியுமா? இது 2மே உடல் சார்ந்த குணங்கள். இந்த குணங்கள் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எப்பயுமே இந்த குணங்களை வச்சிருப்போம் அப்படின்ற அவசியம் கிடையாது. பொறுமையா இருக்கணும். ஆனா எல்லா சமயத்திலுமே பொறுமையா இருக்க முடியாது இல்லையா? பொறுப்பா இருக்கலாம், பட் எல்லா சமயத்திலும் ரொம்ப பொறுப்பா இருந்தாலும் வாழ்க்கை என்ன பண்ண முடியாது, நம்ம நடத்த முடியாது, அனுபவிக்க முடியாது. எல்லா குணங்களும் மாறிக்கிட்டே இருக்கக்கூடிய குணங்கள். இந்த குணங்கள்லாம் இதெல்லாம் பௌதிகமான குணங்கள். ஆனா ஒரு குணம் மட்டும் மாறாத குணம். அந்த ஒரு குணம் வந்து ஆணுக்கும் பெண்ணுக்கும் 2 பேருக்கும் சமமா இருக்கணுமா. அந்த குணம் என்ன தெரியுமா? சேவை அப்படின்ற குணம். ஏன்னா இந்த குணம் தான் ஆத்மாவுடைய குணம். நம்ம சொன்ன மற்ற குணங்கள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் உடல் சார்ந்த குணங்கள். இதெல்லாம் உடலோட அழிஞ்சு போயிடும். பட் நீங்க சேவை அப்படின்ற ஒரு குணம் இருக்கு இல்லையா, இந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டோம் அப்படின்னா மற்ற எல்லா குணங்களும் இதுக்குள்ள அடக்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆமாவா இல்லையா? நீங்க சேவைன்ற ஒரு குணம் எடுத்துக்கோங்க. சேவை மனப்பான்மை வந்துருச்சு அப்படின்னா அதுலயே பொறுமை, அடக்கம், பணிவு, பொறுப்பு, அன்போட இருக்கிறது எல்லாமே அதுக்குள்ளார அடக்கம் இல்லையா? அதனால சேவை அப்படின்ற குணம் தான் நாம் வளர்த்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான குணம். இன்னும் வளர்த்துக்க வேண்டிய குணம் சொல்ல தேவையில்லை. ஆத்மாவுடைய இயற்கை நிலை என்னதான்? சேவைதான். ஆனா நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா, யாருக்கு சேவை பண்ணும் அப்படிங்கறது தெரியாம என்ன பண்ணிட்டு இருக்கோம், நிறைய பேருக்கு சேவை பண்ணி அதனால வெறும் ஏமாற்றத்தை அலைஞ்சிட்டு இருக்கும். ஆத்மா ஏன் சேவை பண்ணுது? சந்தோஷமா இருக்கிறதுக்காக சேவை பண்ணுது, வேற ஒண்ணும் கிடையாது. மீன் ஏன் தண்ணியில இருக்கு அப்படின்னா உயிரோடு இருக்கிறது தண்ணியில இருக்கு, அவ்வளவுதான். அது இதனோட இயற்கை. அது இல்லைன்னா மீனே இருக்காது. அது போல ஆத்மா ஏன் சேவை பண்றான் அப்படின்னா சேவையில தான் அவனுக்கு என்ன கிடைக்கும்? சந்தோஷமே கிடைக்கும். ஆனா என்ன தெரியுமா துரதிருஷ்டமான விஷயம், இந்த உலகத்துல ஆத்மா யாருக்கு சேவை பண்ணும் அப்படின்றது தெரியாம சேவை பண்றதுனால அவன் துன்பம் அடைஞ்சிட்டு இருக்கான். ஒரு சின்ன குழந்தை, இப்ப சுதர்ஷனே எடுத்துக்கலாமே. சுதர்ஷன் இருக்கான் அப்படின்னா அவன் சின்ன குழந்தை கிடையாது, பட் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம். அவனுக்குன்னு அப்பா அம்மா இருக்காங்க. அவன் எப்ப அவங்க அப்பா அம்மா சொல்ற பேச்சு கேட்டுட்டு அவங்க அப்பா அம்மாவுக்கு சேவை பண்றானோ அப்ப அவங்க எல்லாம் பார்த்துப்பாங்க. ஆனா அவனுக்கு என்ன தெரியுமா, அவங்க அப்பா அம்மா யாருன்னே தெரியல, தான் யாருன்னே தெரியல. பாக்குறவங்களுக்கு எல்லாம் என்ன பண்றான், அவன் ஏதோ நல்ல விஷயம் பண்ணலாம்னு முயற்சி பண்றான். அப்ப என்ன பண்ணுவாங்க தெரியும், மத்தவங்க எல்லாம் இவனை யூஸ் பண்ணிட்டு தூக்கி போட்டுருவாங்க. இவனுக்கு சந்தோஷம் கிடைக்காது. இவனை வேணுன்ற அளவுக்கு வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் படா படா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, துரத்தி விட்டுருவாங்க. அப்ப நாமும் அதை போலதான் என்ன பண்றோம், இந்த உலகத்துல பகவானுக்கு நாம் சேவை செய்யறது அப்படிங்கிற நம்முடைய இயற்கை தன்மையை விட்டுட்டு நம்ம என்ன பண்றோம், இந்த உலகத்துல பல்வேறு விதமான ஜீவாத்மாக்களுக்கு சேவை செஞ்சு சேவை செஞ்சு சேவை செஞ்சு சேவை செஞ்சு இதனால சந்தோஷம் கிடைக்கும் நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த சேவையால சந்தோஷம் கிடைக்கிறது கிடையாது. மாறாக என்ன கிடைக்குது, நம்மளுக்கு வெறும் ஏமாற்றம் தான் கிடைக்குது. இங்க நம்ம பாக்குறோம், பிரகலாத் மகாராஜ் சொல்றாரு சிஷ்யர்களுக்கு, அந்த சிஷ்யர்கள்லாம் தன்னுடைய நண்பர்களுக்கு சொல்றாரு, உங்களுக்கு வேத ஞானம் வேணுமா, நீங்க என்ன பண்ணுங்க, பக்தரை திருப்தி செய்ய முயற்சி பண்ணுங்க. அந்த பக்தரை திருப்தி செய்ய முயற்சி பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வேத ஞானமானது தானாகவே வந்து சேரும் அப்படின்னு சொல்றார். நம்மளும் குரு பூஜாப்ப இதேதான் பாடுறோம். திவ்ய கியான் ஹிருதய பிரகாஷிதோ அப்படின்னு தான் பாடுறோம் இல்லையா? திவ்ய கியானமானது இதயத்துல தோற்றுவிக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்றோம். ஆன்மீக ஞானமானது மட்டுமே, ஆன்மீக ஞானம் மட்டும் என்ன பண்ண முடியாது தெரியுமா, நம்ம வந்து படிச்சு தெரிஞ்சுக்கவே முடியாது, இல்ல உபன்யாசம் கேட்டும் தெரிஞ்சுக்கவே முடியாது. ஆன்மீக ஞானம் எப்படி வரும் அப்படின்னா, ஒரு பக்தர் பார்த்து நம்ம மேல சந்தோஷப்பட்டு நல்லா பண்றாரு, இவரு நல்ல பக்தரா இருக்காரு, நல்ல சேவை பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மேல ஒரு நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உண்டுபடுத்திக்கிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த நல்ல அபிப்பிராயம் தான் நம்மளுக்கு என்ன கொடுக்கும், ஞானத்தை
பெற்றுக் கொடுக்கும். அப்படி நம்ம மேல பக்தர்களுக்கு நல்ல அபிப்பிராயமே இல்லை அப்படின்னா நாம் என்ன படிச்சாலும் நம்மளுக்கு அந்த ஞானமானது உள்ள போய் ஒட்டாது. அப்ப இங்க சொல்றாரு, நாம் பக்தரிடம் நல்ல அபிப்பிராயத்தை உண்டாக்க வேண்டும். பக்தர்களுக்கு நம்ம என்ன பண்ணும், சேவை பண்ணும், அவங்கள சந்தோஷப்படுத்தணும் சொல்லி சொல்றாங்க. சரி, எப்படி சந்தோஷப்படுத்துறது, எப்படி சேவை பண்றது பக்தர்களுக்கு அப்படின்னா இங்க ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்றார். எப்படி சேவை பண்றது, எப்படி பக்தர்களுக்கு சந்தோஷப்படுத்துறது அப்படின்னா ஒரே ஒரு குணம் தான் சொல்றார். யாராவது கேட்டீங்களா? சரியா கேட்டீங்களா? பொருளரை மொழிபெயர் படிக்கும் போது யாராவது சரியா கேட்டிருந்தா சொல்லலாம். பக்தர்களுக்கு செய்யக்கூடிய சேவை இல்ல பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்கு ரொம்ப எளிமையான வழிமுறை அப்படின்னு சொல்லிட்டு பிரகலாதன் ஆரம்பத்திலே ஒண்ணு சொன்னார். என்ன சொன்னாரு? என்ன சொன்னார்? ரொம்ப எளிமையான வழிமுறை பக்தர்களை திருப்திப்படுத்துறதுக்கோ இல்ல அவங்களுக்கு சேவை பண்றதுக்கோ. அவர் சொன்ன வழிமுறை என்ன தெரியுமா சொன்னாரு? நம்பிக்கை வைப்பீர்களாக அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்றார். என்ன பண்ணுங்க, முதல்ல நம்புங்க. உங்களுடைய சிக்ஷா குருவோ உங்களுடைய தீக்ஷா குருவோ உங்களுக்கு மேல இருக்கக்கூடிய பக்தர்களோ உங்களுக்கு பக்தி சேவை பத்தி சொல்லி கொடுக்குறாங்கல்ல, அவங்க மேல நீங்க நம்பிக்கை வச்சாவே போதும் அப்படின்னு சொல்லி சொல்றார். நான் என்னுடைய வார்த்தை கிடையாது, டைரக்டா இங்க இருக்கக்கூடிய வார்த்தை சொல்றேன். என் வார்த்தைகளில் நீங்கள் நம்பிக்கை வைப்பீர்களானால் சிறுவர்களாகிய உங்களாலும் என்னை போல் உன்னத அறிவை பெற முடியும் அப்படின்னு சொல்லி சொல்றார். என்ன சொல்றாருங்க? உன்னத அறிவை பெறுவதற்கு என்ன பண்ணா போதுமா? நம்பிக்கை வச்சா மட்டுமே போதுமானது. சரியான நபர் மேல வைக்கக்கூடிய நம்பிக்கை இருக்கு இல்லையா, இந்த ஒரு குணம் போதும் சொல்லி சொல்றார். அதனால்தான் பக்தியில நமக்கு முதல் படி என்ன சொல்றாங்க? ஸ்ரத்தை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸ்ரத்தை அப்படின்னா முழு நம்பிக்கை. நாம் என்ன பண்றோம், இந்த உலகத்துல பல்வேறு விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கிறோம். காலையில நம்ம எந்திரிச்சதுல இருந்து நம்ம பிரஷ் பண்றதுக்கு வாயில வைக்கிறோம், பேஸ்ட் வைக்கிறோமே, அதுல விஷம் இல்லைன்னு நம்பிதான் என்ன பண்றோம், நம்ம பல் விளக்கிட்டு இருக்கோம். ஆனா அதுலதான் எல்லா விஷயமும் இருக்கு. நிக்கோட்டின்ற ஒரு தாது பொருள் எதுல தான் இருக்கு? அந்த பேஸ்ட்ல தான் இருக்கு. ஒருத்தன் 10 சிகரெட் குடிக்கிறதுக்கும் நீ காலைல பிரஷ் பண்றதுக்கும் சமம் சொல்லி சொல்றாங்க. ஒருத்தன் 10 சிகரெட் குடிக்கவே தேவையில்லை, ஏன்னா அதுல நிக்கோட்டின் இருக்கு. அந்த 10 சிகரெட்டுக்கு பதிலா நீங்க காலையில பிரஷ் பண்ணீங்கன்னா போதுமா, அதுவே என்ன பண்ணிடும், உங்களுக்கு ஃபுல்லா நிக்கோட்டினை உருவாக்கி அதுவே உங்களுக்கு கேன்சரை கொடுத்துரும் சொல்லி சொல்றாங்க. ஆனா நம்ம என்ன பண்றோம், நம்பிக்கை தான் வச்சுட்டு இருக்கோம். யார் மேல நம்பிக்கை வச்சுட்டு இருக்கோம்? டிவில யாராவது வந்து காட்டுறாங்க க்ளோஸ் அப் டூத் பேஸ்ட், விளக்கிட்டு வந்து ஹஹானா ஒரு 10 பேர் விளறாங்கன்னு சொன்னா நம்மள என்ன பண்றோம், அதை பார்த்து வாங்கி விளக்க ஆரம்பிச்சிடும் இல்லையா? சோப்பும் அதே போலதான். என்ன பண்றோம், வித்தியாசமான சோப் எடுத்து மேல போட்டுக்கிறோம். ஆயுர்வேதம் என்ன சொல்லுது அப்படின்னா, நீங்க இந்த இந்த தோல் அப்படிங்கிறது நம்ம உடம்புலயே இருக்கிறது பெரிய பாகம், நாக்கு மாதிரி. நீங்க எதை வாய்க்குள்ள போட முடியாதோ அதை வெளியும் தடவாதீங்கன்னு சொல்லி சொல்லுது. நீங்க எதை வாய்க்குள்ள போட முடியாதோ அதை என்ன பண்ணாதீங்க, வெளியில உங்க உடம்பு மேல தடவாதீங்க, அதுவும் நோயாதான் முடியும் சொல்லி சொல்லுது. நமக்கு அதெல்லாம் தெரியவே தெரியாது. நம்ம என்ன பண்றோம், சோப்பை எடுத்து வரக்குன்ட்டு 2 தடவை 3 தடவை போட்டு அரைக்கிறோம் இல்லையா? அதே போல சாப்பிடுறது, எதை சாப்பிடணும் எதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நம்மளுக்கு வரைமுறை இருக்கு. பட் நம்ம என்ன பண்றோம், எதெல்லாம் தேவையில்லாத விஷயமோ அதான் சாப்பிட ஆரம்பிக்கிறோம். இன்னும் சொல்ல போனோம் அப்படின்னா, ரீசெண்டா ஒரு இடத்துல கேட்டேன், இந்த வெங்காயம் வெள்ளை பூண்டு சாப்பிட்டாலும் என்ன கிடைக்குது அப்படின்னா, நம்ம குடல்ல வந்து சின்ன சின்ன என்சைம்ஸ் எல்லாம் இருக்குமா, அது பாக்டீரியா என்ன பண்ணும், நம்ம சாப்பிடக்கூடிய உணவு எல்லாத்தையும் செரிக்குமா. ஸோ வெங்காயம் என்ன பண்ணும் அப்படின்னா, அது எல்லாத்தையும் சுத்தப்படுத்திடுமா, அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணிடுமா. அது எல்லாத்தையும் கிளீன் பண்ணா என்ன ஆகும், அஜீரண கோளாறு தான் வரும். ஸோ அன்னைக்கு வெங்காயம் பூண்டு எல்லாமே வந்து ஒரு ஜீரணத்துக்காக ஒரு என்ன சொல்றது, ஒரு மருந்தாக யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இன்னைக்கு அதுவே என்ன பண்றாங்க, தினமும் சாப்பாடுலயும் ஃபுட்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இப்படியாக நாம் பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்றோம், நம்ம இந்த உடலை பராமரிப்பதற்காக இவ்வளவு காரியங்களை பண்ணிட்டு இருக்கோம். இப்ப நீங்க சொல்றாரு அவரு, நீங்க செய்ய வேண்டிய விஷயம் ஒண்ணுதான்ப்பா, நீங்க ஆன்மீக ஞானத்தை பெறணும் அப்படின்னா ஒரே ஒரு விஷயம் செய்யுங்க. என்ன செஞ்சா போதும், நம்பிக்கை வைங்க. நம்பிக்கை தான் எங்கிட்ட இருக்கே, நிறைய நம்பிக்கை இருக்கே. நம்பிக்கை இருக்கிறதுனால என்ன பண்றான்னு, ஸ்கூலுக்கு பசங்களை அனுப்பிச்சு வைக்கிறேன். ஸ்கூலுக்கு அனுப்பி வைக்கிறேன் அப்படின்னு என்ன அர்த்தம், எங்க பையனுடைய வாழ்க்கைய நம்பி ஒரு இடத்துல கொடுத்துட்டு வரும். நிறைய தடவை அப்பா அம்மா சொல்லிட்டு வருவாங்க, உங்களை நம்பிதாங்க விட்டுட்டு போறேன் என் பையனையே சொல்லிட்டு விட்டு வருவாங்க. பட் அங்க என்ன சொல்லி கொடுக்குறாங்க, பையன் என்ன கத்துக்கிட்டான், அவனுக்கு என்ன ஞானம் வந்திருக்கு, எதுவுமே நம்மளுக்கு தெரியாது. என்ன பண்றோம், எல்லாரும் நம்ம நம்பிட்டு தான் இருந்தோம், இந்த உலகத்தை எல்லாத்தையுமே நம்பிட்டு தான் இருக்கும். பட் இங்க சொல்றாரு, நம்பிக்கையை நீங்க பகவான் மேல வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. எல்லாத்துக்கும் நம்பிக்கை அப்படிங்கிற தேவை. நீங்க வலதுசாரி இடதுசாரின்னு ரெண்டு விங்கா இருக்கு. நம்ம இந்தியாவில கூட என்ன இருக்கு,
ரைட் விங் லெஃப்ட் விங் ரெண்டு இருக்கும். ஸோ வலதுசாரினா யாரு? கடவுளை நம்பக்கூடியவர்கள். இடதுசாரி அப்படின்னா கடவுளை நம்பாதவர்கள், நாஸ்திகர்கள் அப்படின்னு அர்த்தம். இந்த பக்கம் இருக்கவங்க கடவுள் இருக்காங்க நம்புறாங்க, இந்த பக்கம் இருக்கவங்க கடவுள் இல்லை நம்புறாங்க இல்லையா? அப்ப ரெண்டு பேரும் என்னதான் பண்றாங்க? ஹலோ, எல்லாரும் என்னதான் பண்றாங்க? ரெண்டு பேருமே நம்பிக்கை தான் இருக்காங்க. ஆனா யோசிச்சு பாருங்களேன், இந்த வலதுசாரியில யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னா, ஆரம்பத்துல இருந்து பாருங்க, பிரம்மாவில இருந்து ஆரம்பிக்கலாம், இல்ல ஆதிசங்கர்ல இருந்து ஆரம்பிக்கலாம், ராமானுஜர், மத்வர், அப்புறம் நாயன்மார்கள், ஆழ்வார்கள், ஆயிரக்கணக்கான பேர் என்ன பண்றாங்க? இவங்களுடைய வார்த்தையை நம்பி நாம என்ன பண்றோம்? இந்த பக்கம் கடவுள் இருக்கா நம்புறோம். இந்த பக்கம் இடதுசாரி எடுத்து பாருங்க, இவங்களும் நம்புறாங்க, கடவுள் இல்லைன்னு நம்பி நம்புறாங்க. பட் எந்த பெரியவர் வச்சு நம்புறாங்க? ஒரே ஒரு பெரியவர் வச்சு நம்பிட்டு இருக்காங்க. அந்த ஒரு பெரியவர் சொல்லக்கூடிய வார்த்தையை வச்சு இங்க நம்புறாங்க, இந்த பக்கம் ஆயிரக்கணக்கான பேர் சொல்றக்கூடிய வார்த்தையை வச்சு இந்த பக்கம் நம்புறாங்க. சோ இப்ப நம்ம எந்த பெரியவங்களை சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது நம்ம கையில இருக்கு. இந்த பக்கம் 1000 பேரை நம்புறதா, இது இந்த பக்கம் கடைசியில சாகக்கூடிய சமயத்துல தன்னுடைய மகளையே கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூத்திர பேக தூக்கிட்டு தன்னுடைய திருமணத்துக்கு போன இந்த பெரியவரை நம்புறதா? அவ்வளவுதான் விஷயம் இல்லையா? சோ நம்பிக்கை நம்ம கையில தான் இருக்கு, யார் மேல நம்பணும் அப்படின்ட்டு. எந்த குணத்தை பார்த்து நாம் நம்பணும் அப்படிங்கறத நம்ம தான் சூஸ் பண்ணும். நீங்க சொல்றாரு, நீங்க என்ன பண்ணுங்க, முதல்ல பக்தர்கள் மேல நம்பிக்கை வைங்கன்னு சொல்லி சொல்றாரு. இன்னைக்கு அமெரிக்கன்ஸ் எல்லாம், யூரோப்பியன்ஸ் எல்லாம் வந்து இப்படி கிருஷ்ண பக்தர்களா மாறதுக்கு ஒரே ஒரு காரணம் தான். என்ன காரணம்? பிளைண்டா நம்பினாங்க பிரபுபாதர். பிரபுபாதர் என்ன சொன்னாலும் நம்பினாங்க. பிரபுபா நீ சைனாக்கு போடா, கிளம்ப போறாங்க. ஆப்பிரிக்காவுக்கு போங்க, போற தயாரா இருக்காங்க. என்ன சொன்னாலும் செய்ய தயாரா இருப்பாங்க. என்ன தெரியுமா காரணம்? பிரபுபாதருடைய அந்த சரணாகதி அப்படின்ற அந்த ஒரு குணத்தை என்ன பண்ணாங்க? அவங்க பார்த்து அட்ராக்ட் ஆயிட்டாங்க. இப்படி ஒரு மனுஷன் எப்படி இருக்க முடியும்? 69 வயசாயிடுச்சு. இந்த 69 வயசுல ஒருத்தர் தனியா அமெரிக்காவுக்கு வந்து எந்த தைரியத்துல வந்தாரு இவரு? பணமும் இல்ல, புகழும் இல்ல, ஒண்ணுமே இல்ல இவர்கிட்ட. வெறும் 40 ரூபாய் தூக்கிட்டு இவ்வளவு தைரியமா அமெரிக்காவுக்கு வந்து, அதுவும் உக்காந்துட்டு என்ன சொல்றாருங்க, உலகம் ஃபுல்லா நான் என்ன பண்ண போறேன், இந்த கிருஷ்ண பக்திய பிரச்சாரம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்றது மட்டும் இல்லாம, இவ்வளவு வயசான காலத்திலயும் இவ்வளவு ஸ்ரத்தையோட பக்தி சேவை பண்றாரு அப்படின்ட்டு இவருக்கு என்ன சரணாகதிப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த ஒரு குணம் இருக்கு இல்லையா? எந்த குணம்? கிருஷ்ணர் மேல சரணாகதி அப்படின்ற குணம் இருக்கு இல்லையா? கிருஷ்ணைக்க சரணம் அப்படின்ற ஒரு குணம் தான். கிருஷ்ணரை மட்டுமே சரணடைந்து இருந்தார் பிரபுபாதர், வேற எதையும் நம்பவே இல்லை அவர். மத்தெல்லாம் தூக்கி போட்டார். எத்தனையோ பேர் என்ன பண்ணாங்க? அவனுக்கு டிஸ்கரேஜ் பண்ணாங்க. நீங்க போகாதீங்க பிரபுபாத், உங்களால முடியாது, அங்க ரொம்ப நீங்க உங்களுக்கு வயசாயிடுச்சு, அங்க கிளைமேட் பயங்கரமா இருக்கும், கலாச்சாரம் சரியில்லை, உங்களுக்கு யாரும் உதவி பண்ண மாட்டாங்க, நீங்க இதெல்லாம் வேலைக்கு ஆகாது. சைத்தன்ய மகாபிரபு சொன்னது இந்தியாவுக்குள்ளதான், நீங்க அமெரிக்காலாம் போக தேவையில்லை, எத்தனையோ சொல்லி பார்த்தாங்க. ஆனா பிரபுபாத் என்ன பண்ணாரு? விடாப்பிடியா போனாரு, ஹடம் பிடிச்சிட்டு போனாரு. ஏன் போனாரு? ஏன்னா அவருக்கு நம்பிக்கை இருந்தது. யார் மேல நம்பிக்கை இருந்தது? தன்னுடைய குரு சொன்ன வார்த்தை நம்பிக்கை இருந்தது. குருவுக்கு எப்படி நம்பிக்கை வந்தது? ஏன்னா சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, இது நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நடக்கணும், அது என்ன கண்டிப்பா நடந்தே தீரும். நாம் அதுல வெறும் ஒரு பங்கு பெற்று அதனுடைய பேரை மட்டும் நம்ம வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்றதான் பிரபுபாதர் ஆலோசனை பண்ணார். போனாரு, பிரச்சாரம் செய்தாரு. அங்க இருக்கவங்களுடைய கன்விக்ஷன் தான் பார்க்கணும். பிரபுபாவுடைய கன்விக்ஷன் எப்படி இருந்தது அப்படின்னா, சந்திரமண்டலம் போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அமெரிக்கன்ஸ். அங்க எல்லாம் டிவில காட்டுறாங்க, நாங்க சந்திரமண்டலம் போயிட்டோம், சந்திரமண்டலம் போயிட்டோம், உலகமே கொண்டாடு, சந்திரமண்டலம் போயிட்டாங்கன்னு. பிரபுபாதர் வியாசாசனம் உட்காந்து பேசுறாரு, சந்திரமண்டலமா யாரா போறது, சந்திரமண்டலம் போகவே முடியாது, சந்திரமண்டலம் போறதெல்லாம் பொய் அப்படின்னு சொல்லிட்டார். நிறைய பேருக்கு பக்கு ஆயிடுச்சு. என்ன உலகமே புகழ்ந்துட்டு இருக்கு, சந்திரமண்டலத்துக்கு போயிட்டாங்கன்ட்டு இவர் என்னமோ இல்லைன்னு சொல்றாரு, இதெல்லாம் தெரிஞ்சா வெளில தெரிஞ்ச ஜெயில பிடிச்சி போட்டுருவாங்க நம்மள அப்படின்னு நிறைய பக்தர்கள்லாம் வரவங்க, கோயிலுக்கு வரவங்க அப்படி எப்படி நின்ட்டாங்க. இவர் என்ன இப்படி சொல்லிட்டு இருக்காரு, அதான் டிவிலே காட்டுறாங்க, சந்திரமண்டலம் போயிட்டு வந்துட்டாங்கன்ட்டு சொன்னார். இல்லவே இல்லை, போகவே முடியாது அப்படின்னு சொன்னாரு. இன்னைக்கு நிறைய பேரு சயின்டிஸ்டே பேசிட்டு இருக்காங்க, சந்திரமண்டலத்தை நம்ம போகவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க. மனுஷன் குரங்குல வந்தான், இல்ல எங்க தாத்தா குரங்கு கண்டிப்பா கிடையவே கிடையாது, டார்வின் அவங்க தாத்தா வேணா குரங்கா இருக்கலாம், எங்க தாத்தா குரங்கு கிடையாதுன்ட்டு ரொம்ப கிளீனா சொன்னார். எங்க தாத்தா பிரம்மதேவன் தாண்டான்னு சொல்லி சொன்னார். நிறைய பேர் ஒத்துக்கவே இல்லை. எவ்வளவு பெரிய சயின்டிஸ்டா இருந்தாலும் வர சொல்லுங்க, அவனை நான் என்ன பண்றேன், கண்டிப்பா மாத்தி அனுப்புறேன்னு சொல்லி சொன்னார். என்ன தைரியம் பிரபுபாதருக்கு இருந்தது அப்படின்னா, ஒரே ஒரு தைரியம் தான். என்ன தைரியம்? அவருடைய குரு சொன்ன வார்த்தை மேல தைரியம் இருந்தது இல்லையா? அவருக்கு எப்படி தைரியம்? சாஸ்திரத்து மேல தைரியம் இருந்தது, நம்பிக்கை இருந்தது இல்லையா? சோ தைரியத்துக்கு என்ன காரணம்? நம்பிக்கை தான் இல்லையா? அவருடைய கிருஷ்ண பக்திக்கு என்ன காரணம்? நம்பிக்கை தான். நம்பிக்கைக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நல்ல குணங்கள் தான் இல்லையா?
நல்ல குணங்கள் தான் ஒருத்தர் நம்பிக்கையை உண்டுபடுத்துது. நாமும் இந்த கிருஷ்ண பக்திக்கு வந்தோம் அப்படின்னா அதற்கு காரணம் என்னது? பக்தர்கள் கிட்ட நாம் பார்த்த நல்ல குணங்கள் தான் இல்லையா? பக்தர்கள் நம்மளை எப்படி பார்த்துக்கிட்டாங்க, எப்படி நம்மளோட பேசுறாங்க அப்படின்ற அந்த ஒரு குணத்தை வச்சுதான் நம்ம என்ன பண்ணோம், பக்திக்கே வர ஆரம்பிச்சோம். இல்லைன்னா உபன்யாசம் பண்றது பெரிய விஷயம் கிடையாது. இன்னைக்கு வெளியில நிறைய பேரு பெரிய பெரிய லெக்சர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா? பெரிய பெரிய லெக்சர்ஸ் கொடுத்துட்டு இருக்காங்க, நிறைய செலவு பண்றவங்க இருக்காங்க, பெரிய பெரிய ஃபெஸ்டிவல் எல்லாம் கொண்டாடிட்டு இருக்காங்க. பட் அங்கெல்லாம் நம்ம கிருஷ்ண பக்தர்கள்லாம் மாற முடியலையே. ஏன் மாற முடியல அப்படின்னா அவங்க என்ன பண்ணாங்க, வெறும் ஷோக்காக பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவங்க போயிடுவாங்க. பட் இங்க பக்தர்கள் கிட்ட இருக்கக்கூடிய அந்த குணத்தை பார்த்து தான் ஒருத்தர் அட்ராக்ட் ஆறாரு. அப்படிதான் பிரபுபாதர் கிட்ட பார்த்து பார்த்து என்னன்னாங்க, அட்ராக்ட் ஆக ஆரம்பிச்சாங்க. சொந்தம் இங்க சொல்றாரு, பிரகலாதன் சொல்றாரு, நீங்க வெறுமனே நான் சொல்லக்கூடிய வார்த்தைகள் மேல என்ன வச்சா போதும், நம்பிக்கை வச்சாலே போதுமானது. அதுவே என்ன பண்ணிடும், உங்களை கொஞ்சம் கொஞ்சமா உயர்த்தி கொண்டு வந்துடும் அப்படின்னு சொல்றாரு. நம்பிக்கை அப்படின்னா ஸ்ட்ராங்கான நம்பிக்கை அப்படிங்கிற அர்த்தம், திட நம்பிக்கைன்னு சொல்றோம். அதனாலதான் சைத்தன்ய மகாபுரு சொல்றாரு, ஸ்ரத்தா அப்படின்னா என்ன அப்படிங்கிறதுக்கான விளக்கம் கொடுக்கிறார். கிருஷ்ண பக்தி கோயிலே சர்வ கர்ம கிருத்தஹாய் அப்படின்னு சொல்றார். இதுதான் ஸ்ரத்தைன்னு சொல்றார். ஸ்ரத்தனை என்னது? கிருஷ்ண பக்தி ஒன்றே போதுமானது, நான் மற்ற கர்மங்களை செய்யணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. கிருஷ்ண பக்தி ஒன்றே போதுமானது அப்படின்ற முழு விசுவாசத்தோட கிருஷ்ணன முழுமையான சரணாகதியோட இருக்கான் இல்லையா, அதுதான் என்ன சொல்றாரு இங்க, நம்பிக்கை அப்படின்னு சொல்றாரு. சோ நாம என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்பிக்கை வைக்கணும். யார் மேல் நம்பிக்கை வைக்கணும்? சரியான நபர் மேல் நம்பிக்கை வைக்கணும். யார் சரியான நபர் அப்படின்னா யார் ஒருத்தர் பரம்பரையில வராங்கதோ அவங்கதான் சரியான நபர் சொல்றாங்க. இங்க பரம்பரை பத்தியும் என்ன பண்ணாரு ஸ்ரீல பிரபுபாதர் பேசினார். 4 பரம்பரைகள் இருக்குன்னு சொன்னார். சோ பரம்பரையில வரணும். பரம்பரையில வரக்கூடிய பக்தர்களுக்கு மேல என்ன பண்ண நம்பிக்கை வைக்கணும். அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் மேல நம்பிக்கை வைக்கணும். நம்பிக்கையோட பக்தி சேவையை பயிற்சி செய்ய ஆரம்பிக்கணும். இது செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பா வெற்றி உறுதி. உற்சாகாத் நிச்சயாத் தைரியாத் அப்படின்னு சொல்லிட்டு ரூப கோஸ்வாமி சொல்றார். பக்தியில முன்னேறணும். நாம எல்லாம் அதுதான் இங்க உட்காந்துட்டு இருக்கோம். வேற ஏதாவது ரீசன் இருக்கா நம்ம இங்க வந்து உட்கார்றதுக்கு? சண்டே ஆச்சுன்னா நம்ம இங்க வந்து உட்கார்றதுக்கோ, இல்ல இந்த திலக்கம் போடுறதுக்கோ, இல்ல குடிமை வைக்கிறதுக்கோ, இல்ல தீட்சை வாங்குறதுக்கோ, இல்ல கண்டி மாலை போடுறதுக்கோ, கிருஷ்ணரை வழிபடுறதுக்கோ வேற ஏதாவது நம்ம கிட்ட காரணம் இருக்கா அப்படின்னா ஒரு காரணம் கிடையாது. மற்றதெல்லாம் நமக்கு தெரியும், ஓரளவுக்கு தெரியும். கிருஷ்ணன் நம்மளை பாத்துக்கிறார், நமக்கு தேவையானதை கிருஷ்ணர் கொடுக்குறான்னு தெரியும். நாம எல்லாம் இருக்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம், கிருஷ்ண பக்தியில முன்னேறணும் அப்படின்னு நினைக்கிறோம். சோ கிருஷ்ண பக்தியில முன்னேறுவதற்கான வழி என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 6 விஷயத்தை சொல்றாரு அவர். ரூப கோஸ்வாமி சொல்றார். உற்சாகாத் சொல்றார். உற்சாகாத் அப்படின்னா என்னைக்குமே உற்சாகத்தோட இருக்கணும். கிருஷ்ண பக்தி பண்றதுல என்னைக்கு உற்சாகத்தோட இருக்கணும். அதுல சோம்பேறித்தனமே இருக்கக்கூடாது. உற்சாகாத் நிச்சயாத். சரி உற்சாகம் இருந்தா போதுமா, ஒரு நாள் உற்சாகம் இருக்கும் அப்புறம் உற்சாகம் மறுபடியும் கம்மியாகி போயிடும், அப்படி இருக்கக்கூடாது. நிச்சயாத் அப்படின்னா தொடர்ந்து அதே உற்சாகத்தை என்ன பண்ணும், கண்டினியூ ஆகிட்டு இருக்கணும். நிச்சயாத் தைரியாத். தைரியாத் அப்படின்னா நம்பிக்கையோட இருங்க அப்படின்னு அர்த்தம். செய்வோம், பக்தி சேவைகளை செய்வோம், உற்சாகத்தோட செய்வோம், தினசரி செய்வோம். என்னமோ சொல்றாங்க செஞ்சிட்டு இருக்கோம். என்ன எப்ப வந்து கொடுக்க போறாரோ, கிருஷ்ணர் எப்ப வர போறாரோ தெரியல. 10 வருஷமா நானும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருக்கேன், நானும் பகவத்கீதை படிச்சுட்டு தான் இருக்கேன், ஒன்னும் வந்த மாதிரி தெரியல பிரபு அப்படின்னு நினைச்சிட்டே செய்யக்கூடாது. எனக்கு நிறைய வித்தியாசம் இருக்கு அப்படின்ட்டு என்ன பண்ணும், நம்பிக்கையோட நம்முடைய கிருஷ்ண பக்தியை தொடர்ந்து செய்ய ஆரம்பிக்கணும். உற்சாகாத் நிச்சயாத் தைரியாத் இதெல்லாமே நம்முடைய மனசை சேர்ந்தது. அடுத்த சொல்றாரு தத்தத் கர்ம பிரவர்த்தனாத் அப்படின்னு சொல்றாரு. இது ரொம்ப முக்கியமான விஷயம். ஒருத்தர் உற்சாகமா செய்யலாம், நம்பிக்கையோட செய்யலாம், தொடர்ந்து செய்யலாம். ஆனா இஷ்டத்துக்கு செஞ்சிட்டு இருக்கான் இல்லையா, அப்படி செஞ்சா வேலையே ஆகாதான். சாஸ்திரத்துல என்ன வழிமுறை சொல்லப்பட்டிருக்கோ அந்த வழிமுறை பிரகாரம் நீங்க என்ன பண்ணுங்க, செயல்பாட பண்ணுங்க. குரங்கோட தான் தினசரி பிஸியா இருக்கு இல்லையா. குரங்கோட என்ன பண்ணுது, காட்டுல உட்காந்துட்டு இருக்கு, ட்ரெஸ் இல்லாம இருக்கு, மேல கீழே குதிச்சுட்டே இருக்கு, நாள் ஃபுல்லா ஓடிக்கிட்டு வந்துட்டே இருக்கு. அதுக்காக குரங்குக்கு வந்து ஞான யோகம் வரப்போதா என்ன, இல்ல வந்து அஷ்டாங்க யோகம் வரப்போதா? அதெல்லாம் வரவே வராது. ஏன்? தத்தத் கர்ம பிரவர்த்தனாத். சாஸ்திரத்துல சொல்லப்பட்ட காரியங்கள் அது செய்யவே இல்லை. அதனால சாஸ்திரத்தின் வழி நாம நடக்கிறது ரொம்ப முக்கியம். தத்தத் கர்ம பிரவர்த்தனாத். அடுத்த 2 தான் ரொம்ப முக்கியம். சங்கத்தியாக சதோவிருத்திம் அப்படின்னு சொல்றார். சங்கத்தியாக அப்படின்னா நாம் பக்தியில முன்னேறுவதற்கு எதெல்லாம் தடையா இருக்கோ அதை என்ன பண்ணுங்க, விட்டொழிச்சிருங்க. சங்கத்தியாக சதோவிருத்திம் அப்படிங்கிற ரொம்ப முக்கியம். சதோவிருத்தியம் அப்படின்னா நல்ல பக்தர்களுடைய சேவையை என்ன பண்ணுங்க, சங்கத்தை தேடி போங்க அப்படின்னு சொல்றார். சோ நல்ல பக்தனுடைய சங்கத்தை நாம என்ன பண்ணும், தேடி போக வேண்டியதா இருக்கு. ஆனா தீயர்களுடைய சங்கம் அப்படிங்கிறது நம்மள தேடி எல்லாம் போக தேவையில்லை, அது நம்மளை சுத்தி எல்லா இடத்துலயும் தான் இருந்துட்டு இருக்கு. இதுதான் சாஸ்திரத்தை அழகான உதாரணம் கொடுக்கறது உண்டு. ஒரு பூக்கடையை பாக்குறான், ஒரு கர்மி ஒரு பூக்கடையை பாக்குறான், நல்ல அழகான பூவை பாக்குறான். பூ என்ன பண்ணுவான், கிடுகிடுன்ட்டு எடுத்துக்கிட்டு எங்க போய் வைப்பான், தன்னுடைய காதலினுடைய
தலையில வச்சுட்டு போயிடுவான். இதே ஒரு பக்தன் அந்த பூவை பார்க்கறான், அந்த பூவை என்ன பண்ணுவான், கொண்டு போயிட்டு பகவானுடைய பாதத்துல வைப்பான். அந்த பூவுக்கு தெரியாது தான் ஒரு பெண்ணுடைய தலையில போய் முடியறதா இல்ல பகவானுடைய பாதத்துல போய் முடியறமான்னு அந்த பூவுக்கு தெரியவே தெரியாது. யார் கையில படுதோ அதுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணும் அந்த பூவனுடைய இலக்கு அப்படிங்கிற அமைய போகுது. அது போல நம்முடைய வாழ்க்கையிலையும் நாம் யாரோட சங்கம் எடுத்துக்கிறோமோ அது போல நம்ம வாழ்க்கையும் போய் முடிய போகுது. நாம் பக்தர்களோட கிட்ட சங்கம் எடுத்துக்கிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மள என்ன பண்ணுவாங்க, வழி நடத்தி கரெக்டா கொண்டு போயிட்டு அங்க விட்டுருவாங்க. அதனால பகவானுக்கு பேரு நேதா அப்படின்னு பகவானுக்கு பேர் உண்டு. நேதான்ற வார்த்தை கேள்விப்பட்டிருக்கீங்களா? நேதா, நேதாஜி இல்லையா, காந்திஜி மாதிரி நேதாஜின்னு சொல்லி சொல்றாங்க. நேதான்னு என்ன தெரியுமா, தலைவர் அப்படின்னு அர்த்தம், இல்லைன்னா வழி நடத்துபவர் அப்படின்னு அர்த்தம். நேதான்னா பாதையை காட்டுபவர். சோ பகவானுக்கு நேதா அப்படின்னு ஒரு பேரே இருக்கு. சோ காரணம் என்ன, அவர் வழி நடத்தக்கூடியவரா இருக்காராம். சாஸ்திரத்துல இந்த ஒரு சின்ன கதை மட்டும் சொல்லி முடிச்சிடறேன். அருணி அப்படின்ட்டு ஒரு தேவன் இருந்தார். அருணி யாரு தெரியுமா உங்களுக்கு? அருணி அப்படின்றவர் சூரிய பகவானுடைய சேரியட் டிரைவர். சோ அருணி அவர் என்ன பண்றாரு அப்படின்னா தன்னுடைய குழந்தையாகிய ஆருணேயர் அப்படின்றவருக்கு உபதேசம் பண்ணிட்டு இருக்கார். ஆருணேயர் கேட்கிறாரு, அப்பா இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த விஷயம் எது அப்படின்னு கேட்கிறார். கேட்டவுடனே அவர் சொல்றாரு, இந்த உலகத்திலேயே சிறந்த விஷயம் தவம் தாப்பா, ரொம்ப சிறந்த விஷயம். தபஸ் தான் இந்த உலகத்திலேயே ரொம்ப சிறந்த விஷயம் சொல்லி சொல்றார். தவம்னா என்னது? தப ஆலோசனை, மற்றவர்களுடைய நன்மைக்காக நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய சிரமங்கள் தான் என்ன சொல்றோம் நம்ம தவம் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இது தவம் சொல்லி சொல்றோம். தவம்லாம் ரொம்ப கஷ்டம், என்னால அது முடியாது, வேற ஏதாவது ரொம்ப எளிமையானதா சொல்லுங்களேன், அதை விட கொஞ்சம் கொஞ்சம் கம்மியா. சரி, புலன்களை அடக்குவது இன்னும் சிற அப்படின்னு சொல்லி சொல்றேன். புலன்களை அடக்கிறதா அதுவும் முடியற காரியம் மாதிரி கிடையாது. இதை விட ஏதாவது சிறந்ததா ரொம்ப எளிமையா சீப் அண்ட் பெஸ்டா சொல்லுங்களேன் இல்லையா, இந்தியன் சொல்றவர் அவர் சொல்றாரு. சரி, புலன்களை அடக்க முடியலையா, குறைஞ்சபட்சம் மனசுலயா தப்பு பண்ணாம இரு, மனசையாவது அடக்கவை. என்ன இப்படி சொல்லிட்டீங்க, மனசு அடக்கிறதும் அப்படிங்கிறதும் ரொம்ப கஷ்டமான காரியம், மனசையும் அடக்க முடியாது, வேற ஏதாவது காரியங்களை சொல்லுங்க. இந்த மனசு புலன் இதெல்லாம் விட்டுருங்க, ஏதாவது எக்ஸ்டர்னல் விஷயம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்றேன். சரி, அப்படின்னா என்ன பண்ண, தானம் பண்ணுப்பா, நிறைய தானம் பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்றேன். தானமா இருக்கிறத என் வீட்டுல ஃபேமிலி மெம்பரோட ஷேர் பண்றதுக்கே இல்ல மனசு ஒத்துக்க மாட்டேங்குது, எல்லாம் இருக்கிறவங்க அங்க போய் தானம் பண்ண முடியும், தானம் எல்லாம் முடியாது, வேற ஏதாவது சொல்ல. சரி, வேதத்துல சொல்லப்பட்ட சடங்குகள் யஜ்யங்கள் இருக்குல்ல, பஞ்சமாக யஜ்யம், அந்த யஜ்யத்தையாவது குறைஞ்சபட்சம் செய். நீயே நைவேத்தியம் பண்ணு, நீயே சாப்பிடு, மத்தவங்களுக்கு கொடுக்கதான் நீ ஆசை, மத்தவங்களுக்கு கொடுக்கதான் உனக்கு வலிக்குது, நீயே என்ன பண்ண, சமைச்சு பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு நீயே சாப்பிட அப்படின்னு சொல்லிட்டு வேத வழிமுறைகளை பின்பற்று அப்படின்னு சொல்லி சொல்றாரு. அதுவும் முடியாது, ஏன்னா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணுவேன், காலை எந்திரிக்கிறது குளிக்கிறது எல்லாம் யாரால் ஆகிறதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லி சொல்றாரு. கடைசியில சொல்றாரு, சரி யாகமாவது பண்ணு. யாகம் அப்படின்னா நீ பண்ண தேவையில்லை, நீ என்ன பண்ணு, 4 பேரை கூப்பிட்டு யாகம் பண்ணு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் பணம் கொடுத்துட்டு அவங்களை யாகம் பண்ண சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்றாரு. யாகவும் முடியாதுப்பா, எனக்கு அந்த அளவுக்கு கூப்பிடறதுக்கு ஆளும் கிடையாது, பணமும் கொடுக்க முடியாது. சரி, குறைஞ்சபட்சம் இதையாவது பண்ணு, வீட்டுல என்ன பண்ணு, ஒரு சால கிராமத்தை வச்சு தினம் பூஜையாவது பண்ணுப்பா, இதை விட ரொம்ப எளிமையான வழிமுறை எதுவும் கிடையாது, பகவானுக்கு தினம் ஆராதனையாவது பண்ணு அப்படின்னு சொல்லி சொல்ற. ஆராதனை பண்ணுமா, அதுக்கு நிறைய பொருட்கள்லாம் தேவைப்படுமே, நெய்யில இருந்து ஆரம்பிச்சு எல்லாம் பொருள்லாம் தேவைப்படுமே, அதுவும் முடியாது. கடைசியில ஒரு விஷயம் சொல்றாரு, சரணாகதி பண்ணிருப்பா நீ பகவான் கிட்ட, முழுமையா என்ன பண்ணிரு, உடைய மனசால கிருஷ்ணா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்ற எண்ணத்தோடையாவது வாழ ஆரம்பி. வெறும் மனசால உள்ள போதுமே. சகர்தேவ பிரபன்னாய தவாஸ்மி இது யாஜதே அபயம் சர்வபூதேபியா ததாமி ஏதத் விரதம் மம அப்படின்னு சொல்லிட்டு இது ராமாயணத்தோட சரம ஸ்லோகமா சொல்றார். ராமர் சொல்றாரு சுக்ரீவன் கிட்ட, சுக்ரீவா யாராவது என் கிட்ட வந்து ராமா நான் உன்னை சேர்ந்தவன் அப்படின்ட்டு ஒரே ஒரு முறை சொன்னா போதும், சக்கரத் ஏவ ஒரு முறை சொன்னா போதும். அது எப்படி சொன்னா போதுமா, வெறும் சொன்னா போதுமா, நீ செய்யணுன்ற அவசியம் கூட கிடையாது, நான் ராமருடைய கட்சி அப்படின்னு ஒரு தடவை சொன்னா போதுமா, ராமர் பாத்துக்கிறாரு, ஓ அப்படியா அப்படின்ட்டு அபயம் சர்வபூதேபியா நான் என்ன பண்றேன், இந்த உலகத்துல உன்னை எல்லா உயிரினங்கள்ல இருந்து காப்பாத்துறேன், ததாமி ஏதத் விரதம் மம, உனக்கு நான் என்னுடைய சொந்த ராஜ்யத்தையே கொடுக்குறேன், இதனுடைய விரதம்னு சொல்லி சொல்றேன். சோ இந்த மாதிரி சரணாகதி அப்படிங்கறத உயர்ந்த வழியா அவர் சொல்றாரு, நேதா அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சரணாகத்தினா என்னது, பகவானே என்னுடைய ரக்ஷகன் அப்படின்ற எண்ணத்தோட வாழ்றதா சரணாகதின்னு சொல்லி சொல்றோம். இதுதான் இருக்கல உயர்ந்த விஷயம் சொல்லி சொல்றார். சோ ஒரு பக்தன் நாம் குணங்கள், இந்த குணங்களை, இந்த ஒரு குணத்தை வளர்த்துக்கிட்டா போதும், நமக்கு எல்லா கெட்ட குணங்களும் இருக்கலாம், புலன்களை அடக்க முடியாது, மனசு அடக்க முடியாது, தியானம் பண்ண முடியாது, யாகம் பண்ண முடியாது, தவம் பண்ண முடியாது, தானம் எல்லாம் கொடுக்க முடியாது, எதுவும் பண்ண முடியாது. ஆனா ஒரே ஒரு குணம் மட்டும் உங்க மனசுல வச்சுக்கோங்க. என்ன குணம் தெரியுமா இருக்கணும், என்ன ஆனாலும் நான் ஸ்ரீல பிரபுபாதரை
கிருஷ்ணரை விட்டு போகவே மாட்டேன், எனக்கு இவங்கதான் அப்படின்ற ஒரு உறுதியான குணம் இருக்கணும். நான் எவ்வளவுதான் கீழே வேணா போலாமே, யார் கீழே போகாம இருக்காங்க? எத்தனையோ பேர் இன்னைக்கு நம்ம எல்லாம் மாயனோட சண்டை போட்டு உடனே ஜெயிச்சிடறோமா என்ன? தினமும் அடி வாங்கிட்டு தான் இருக்கும், தினமும் தோல்வி அடைஞ்சிட்டு தான் இருக்கும். எவ்வளவு தோல்வி அடைஞ்சாலும் இந்த ஒரு விஷயத்துல நம்ம தோல்வி அடையக்கூடாது. எந்த விஷயத்துல? கிருஷ்ணரை விட்டுட்டு போகவே மாட்டேன், பிரபுபாதரை விட்டு போகவே மாட்டேன், இந்த இயக்கத்தை விட்டு போகவே மாட்டேன். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பக்தர்கள் நான் எவ்வளவு தப்பானாலும் பரவாயில்ல, மறுபடியும் என்ன பண்ண அவங்க முன்னாடி தான் போய் நிப்பேன். அவங்க என்ன அடிச்சாலும் பரவாயில்ல, என்ன உதச்சாலும் பரவாயில்ல, என்ன திட்டினாலும் பரவாயில்ல. இந்த ஒரு விஷயத்தை நீங்க மனசுல நல்லா வாங்கிக்கோங்க. நாங்க ஃபர்ஸ்ட் இஸ்கான் போகும்போது ஃபர்ஸ்ட் நாள் இப்பதான் இஸ்கான்குள்ள போறோம், பட்டை போட்டுவிட்டு ருத்ரா கழுத்தில் லிங்கெல்லாம் போட்டுட்டு போய் உட்காந்துருக்கோம், கோயில போய் உட்காந்துருக்கோம். அங்க எங்களுக்கு ஒருத்தர் உபன்யாசம் கொடுத்தாரு, யாருன்னே தெரியாது, புது பக்தர் தான் அவரும். உபன்யாசம் கொடுக்கும்போது அவர் சொன்ன ஃபர்ஸ்ட் வார்த்தை எங்களுக்கு தான் சொன்னார், சார் தம்பிகளா நீங்க எல்லாம் கோயிலுக்கு வந்திருக்கீங்க, நல்ல விஷயம் தான், ஆனா என்ன நடந்தாலும் இஸ்கானை விட்டு போயிடாதீங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவர் ஏன் என்கிட்ட இதை திடீர்னு சொல்றாருன்னு நினைச்சேன். ஏன்னா அங்க நிறைய பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அந்த பூஜாரி, அவர் பூஜாரியா இருந்தார், அவரை திட்டி நல்லா அடிச்சு அந்த ஊர் மக்களை துரத்தி விட்டாங்க. அப்புறம் கோயிலும் கொஞ்சம் பிரச்சனை இருந்துச்சு, அவரை துரத்தி விட்டாங்க. அவர் ஓடி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன். ஆனா அவருடைய மனசுல அது இருந்திருக்கு போல இருக்கு. என்ன ஆனாலும் என்ன பண்ணக்கூடாது, கிருஷ்ணரை பிரபுபாதரை விட்டுட்டு போகவே கூடாது அப்படின்ட்டு நீங்க ஃபர்ஸ்ட் எதை கேட்குறீங்களோ கிருஷ்ண பக்தியில அது உங்க மனசுல போய் ஆழமா பதிஞ்சிரும். எப்படி ஷீல பிரபுபாதர் ஒரு விஷயத்த கேட்டாரு, பிரபுபாதர் போனே ஃபர்ஸ்ட் விஷயம் எதை கேட்டாரு, நீ போய் ஆங்கிலத்துல பிரச்சாரம் செய்யும் சொல்லி சொன்னார். அந்த ஒரு விஷயம் அவரோட ஹார்ட்ல போய் நல்லா பதிஞ்சிருச்சு, அவர் விடவே இல்லை, கடைசி வரைக்கும் அதான் ஃபாலோ பண்ணார். அது போல நமக்கு என்ன பாக்கியம் இருந்துச்சோ தெரியல, நாம் கிருஷ்ண பக்தியில போன உடனே நமக்கு ஃபர்ஸ்ட் எதை சொல்லி கொடுக்குறாங்களோ அதான் நம்ம மனசுல போய் பதிஞ்சிரும். உள்ள போனோடனே பிரசாதம் சாப்பிடுங்க, நல்ல பிரசாதம் இருக்கு வந்து சாப்பிடுங்கன்னு சொன்னா அதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கை ஃபுல்லா என்னதான் இருக்கும், பிரசாதம் தான் மைண்ட்ல ஓடிட்டு இருக்கும், பிரசாதம் தான் ஓடிட்டு இருக்கும். பட் எங்களுக்கு என்னமோ அதிர்ஷ்டவசமா அவர் இந்த ஒரு விஷயத்த சொன்னாரு, இந்த விஷயம் தான் என் மனசுல எப்பயும் ஓடிக்கிட்டே இருக்கும். என்ன ஆனாலும் பரவாயில்ல, என்ன பண்ணக்கூடாது, நம்ம பக்தருடைய சங்கத்தை விட்டு போயிடவே கூடாது. அவருக்கு மேல நம்பிக்கை இருந்தா போதும், அது நம்மள காப்பாத்தி மேல கூட்டிட்டு வந்துடும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. கிரந்தரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜாய், ஸ்ரீல பிரபுபாத கி ஜாய். ஹரே கிருஷ்ணா.